ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு புவனா ஹோம் மேக்கர். இன்றைக்கி எல்லாத்துக்குமே எப்போவுமே ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 2 கிலோ சிக்கனும் 3 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த அளவு நான் சொல்கிறேன். 150 கிராம் பூண்டு, 200 கிராம் இஞ்சி, ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகா, ஒரு 10லேருந்து 12 தக்காளி பழம், ஒரு 10 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளியும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறதில்ல. ஸோ குவாலிட்டி நிறையா இருக்கிறதுனால தம் போட்டு விறகடுப்பில் செய்ய போகிறோம். ஸோ நம்ம என்ன தான் குக்கரில் செஞ்சாலுமே விறகடுப்பில் தம் போட்டு செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு டிஃபர் ஆகும். அதுதான் எப்படின்னு விட்டு பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் எனக்கு இந்த மாதிரி தம் போட்டு செய்ய தெரியாது, ப்ரெஷர் குக் பிரியாணி வேணும்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ஃபீல். நம்ம சேனலில் அதுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ பட்டன்லையும் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். குட் ஜாப். பிரியாணி சாப்பிட்றதுக்கா என்னெல்லாம் பண்ண வேண்டியது? இப்போ நம்ம பாத்திரம் வச்சாச்சு. ஏதாவது ஒரு புது பாத்திரத்தில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறீங்க விறகடுப்பில் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் லேசாக மண் இல்லைன்னா மணல் நல்லா தண்ணி ஊற்றி குழச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த மண்ணை செஞ்சுட்டு அதில் பாத்திரத்தை சுற்றிலும் பூசி விட்டுட்டிங்கன்னா கறி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ நம்ம ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டாங்க. ஸோ போட்டு இதை நல்லா வதக்கியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா, இந்த பிரியாணி என்னோடய ஸ்டைல் பிரியாணி கிடையாது. நான் இந்த ஸ்டைல் பண்ண மாட்டேன். டோட்டலாக என்னோடது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் ப்ரெஷர் குக் பிரியாணி ஆல்ரெடி நான் 2-3 பிரியாணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தம் போட்டு செய்கிறது நான் இன்னும் போஸ்ட் பண்ணதில்லை. எஸ்பெஷலி நான் செய்கிறது போஸ்ட் பண்ணதில்லை. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னொரு டைம் நான் பிரியாணி செய்யும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த பிரியாணி செஞ்சது யார் அப்படின்னு என்னோடய மதர் இன் லாவோட பிரதர் தான் செஞ்சாங்க. ஸோ அவங்க ஒரு குக்கு. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க, வெளில அவங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய் குக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டைல் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாகவே நான் இந்த வீடியோ கேப்சர் பண்ணேன். இப்போது நான் என்ன பண்ணுறாங்கன்னா, வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பூண்டு தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். ரெண்டையும் போட்டு நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சும்மா பச்சாவே போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அது எதுவும் வணக்கவெல்லாம் தேவையில்லை. அப்படியே ராவாக போட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். அதே நமக்கு ஜூஸ் விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க, வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டா தான் இந்த டேஸ்ட் வருது, நம்ம செஞ்சால் அப்படி டேஸ்ட் வரதில்லை, அந்த ஸ்மெல் வரதில்லை, அந்த கலர் வர்றதில்லை. நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ மெயினாக அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே ஷூட் பண்ணினதே. அவங்க மட்டும் எப்படி சமைக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் எப்படி டேஸ்ட் வருது அப்படின்லாம் நிறைய பேர் யோசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் இது. அவங்களும் நம்மளை மாதிரியே தான் செய்கிறாங்க. எப்படி என்னென்ன விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணுறாங்க, எதுக்கப்புறம் எது, அது மட்டும்தான் மெயின் மேட்ரே. மற்றபடி பிரியாணி செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம போட்ட எல்லாமே தனித்தனியாக நல்லா வதங்கியாச்சு. நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். இன்னொரு டிப் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செய்கிறீங்க, இல்லைனா உங்களுக்கு பிரியாணி செய்கிறதுக்கான அளவு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் வெங்காயம் தக்காளி எந்த ரேஷியோவில் எடுக்கணும்னா, இப்போ 4 பேர்த்துக்கு செய்கிறீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2 தக்காளி பழம் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது 4 பேர்த்துக்கு செய்கிறதா 8 தக்காளி பழம், 8 வெங்காயம், அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அப்படியே யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். ஒருத்தருக்கு ஒரு நம்ம விரல் சைஸில் ஒரு பீஸ் இஞ்சி 2 ஆள் கணக்கு, அப்படி கணக்கு வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செய்ய பழகிடும்.
ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கும் வந்து ரேஷியோ தெரியாது. அளவாக செய்வேன். ஒரு 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு செய்ய தெரியும். நிறைய பேத்துக்கு செய்யும்போது தான் எனக்கு ரேஷியோ தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படியே செய்ய செய்ய வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பழகிடுச்சு. நிறைய பேத்துக்கு வந்து செய்ய தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா பிரியாணி தான். ஒன்றா வந்து குழஞ்சி போகும், இல்லைன்னா வந்து அந்த கரெக்டான இது வராது, மெஷர்மெண்ட் தெரியாது. இந்த மாதிரி தான் நிறைய பேத்துக்கு வந்து பிரச்சனை. ஸோ இப்போது நம்ம தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. இதில் வந்து ஒரு 5-6 பிரிஞ்சி இலை, இல்லைன்னா ஒரு 10 பிரிஞ்சி இலை கூட வச்சுக்கலாம். அது வந்து நம்ம உள்ளே போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. ஆக்சுவலி பிரிஞ்சி இலை வந்து அந்த எண்ணெயிலே போட்டு தான் வந்து பொரிய விடுவோம். பட் இவங்க செய்கிறது என்னென்னு தெரில, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிரிஞ்சி இலை போட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மராட்டி மொக்கு, அந்த பிரியாணிக்கு போடக்கூடிய ஸ்டார், அப்புறம் வேறு என்ன போட்டாங்க, ரோஸு பெட்டல்ஸு, இந்த மாதிரி அந்த பிரியாணி ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு தனியாகவே வரும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வந்து விடணும். தீ வந்து கரெக்டான பதத்தில் எரிஞ்சிட்டு இருக்கணும். ரொம்ப எரிஞ்சுன்னா வந்து அடி பிடிச்சிரும். மறக்காமல் வந்து நான் லிங்க்கு கொடுக்கறத போய் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணும்போது நான் சொன்ன அதே மெத்தடு அதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஸ்மெல்லேருந்து டேஸ்ட்லேருந்து சூப்பராக வரும். ஸ்மெல் மட்டுமே வந்து வரலன்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்கு கூட ஸ்மெல் வந்து எப்படி பிரியாணி செய்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து நல்லா இருக்குது, ஆனால் வந்து என்ன அந்த பிரியாணிங்கிற அந்த மனமே இல்லை, சும்மா ஏதோ தக்காளி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு கூட சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸில். ஸோ அதுக்கு கூட வந்து நல்லா மணக்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். போய் மறக்காமல் அந்த வீடியோஸ்லேருந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம போட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சக்தி மசாலாவோட சிக்கன் பொடி 100 கிராம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பொடி போட்டு அதோட அந்த ஃப்ளேவர் லைட்டாக வந்து வர வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம அதே சக்தி பிராண்டில் வந்து பிரியாணி பொடி வந்து ஒரு 100 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 100லேருந்து 150 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். பிரியாணி பொடி வந்து ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப வந்து காரமான மாதிரி ஆயிடும். எப்பவுமே வந்து இப்போ நீங்கள் மட்டன் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணியும் பிரியாணி பொடியும் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் சிக்கன் பொடியும் பிரியாணி பொடியும் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து நமக்கு ஃபஸ்ட்டே வந்து ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. இல்லைன்னா சிக்கன் போடும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து சிக்கன்லேயும் சேர்த்து உப்பு பிடிச்சி சிக்கன் வந்து சாப்பிடும்போது கூட அதில் நல்ல டேஸ்ட் இருக்கும், அந்த உப்போட டேஸ்ட்லாம் இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கும். இப்போவே வந்து நல்ல ஒரு செமி கிரேவி மாதிரி வந்துருச்சு. நல்லா அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து வாஷ் பண்ண சிக்கன் வந்து சேர்த்திக்கிறேன். நான் இன்றைக்கி 2,800 கிட்டத்தட்ட வந்து 2.5 கிலோக்கு கொஞ்சம் மேலே வந்து சிக்கன் இருக்குது. பிரியாணி செய்யும்போது பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். குட்டி உங்கள் ஆப்ஷனல் தான். பட் வந்து பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா வந்து அந்த கிரேவிலேயே வந்து ஒரு ஆஃப் குக் ஆகட்டும். இப்போ பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி உள்ளே போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. 1:2 அரிசியோட ரேஷியோ நீங்கள் எடுக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி நார்மல் அந்த ராஜபோகம் அரிசி எடுத்திருக்கேன், நம்ம சாப்பாட்டு அரிசி. ஸோ அதனால் வந்து 1:2 ஊற்றிருக்கேன். இதே பிரியாணி அரிசி, சீரக சம்பா இந்த மாதிரி அரிசியாக இருந்துச்சுன்னா, பாஸ்மதி இந்த மாதிரி இருந்ததுன்னா 1:2 அந்த 1.5 ஊற்றினா போதும். 1.5 1.25 ஊற்றினா கூட போதும். அது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வெந்துடும். இப்போ தண்ணியெல்லாம் வந்து வற்றி அந்த தண்ணியும் சாப்பாடும் இந்த மாதிரி ஈக்குவல் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. மெயினான விஷயம் வந்து தீ வந்து கரெக்டாக இருந்துச்சுட்டு, இல்லைன்னா அடியில் ஃபுல்லாக அப்படியே வந்து பிடிச்சிடும். நல்லா வந்து தீ வந்து மிதமான ஹீட்டில் வந்து வச்சுட்டு அரிசியும் தண்ணியும் வந்து ஈக்குவல் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா
உப்பு ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரெல்லாம் சேர்த்து செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 2 பேக்கெட், அதாவது 10 ரூபா பேக்கெட் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 பேக்கெட் தயிர். மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து ஒரு 50 ml 100 ml இல்லைனா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் வந்து தேவைப்படும். தயிர் வந்து இதில் மேலே ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் நீங்கள் அடித்து கூட ஊற்றிக்கலாம். அப்போ வந்து அந்த அங்கங்கே வந்து ஒயிட்டாக இல்லாமல் நல்லாயிருக்கும். 1/4 லிட்டர் தயிரை ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி வந்து லைட்டாக இருக்கணும். அந்த சாப்பாடும் தண்ணியும் லேசாக இருக்கணும். ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது. தீ வந்து பாதி எடுத்து வச்சுட்டாங்க பாருங்கள். சைடில் வந்து ஒரு விறகு எடுத்து சைடில் வச்சுட்டாங்க. ஒரே ஒரு கட்டை தான் இருக்குது. இப்போ வந்து ரெண்டுமே தண்ணியும் சாப்பாடும் நல்லா ஈக்குவல் ஆனதுக்கப்புறமா மேலே வந்து மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி எதுவுமே வந்து கடையில் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணல. புதினா கொத்தமல்லி கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுவும் வந்து போடுங்க, நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதுக்கப்புறமா மேலே வந்து நல்ல ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு குழிக்கரண்டி வந்து நெய் சுற்றியில் வந்து ஊற்றி விட்டுட்டு மூடி போட்டுட்டு நம்ம கீழே வச்சக்கூடிய அந்த கறி இருக்கு இல்லைங்க, அதை எடுத்து நல்லா பிளேட் மேலே ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். இது வந்து நான் வீட்டிலேயே காய்ச்சின நெய். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி கொண்டு வந்து ஊற்றுறேன். ஸோ இப்போ நம்ம கறி எல்லாத்தையும் எடுத்து பிளேட் ஃபுல்லாக எல்லா பக்கம் வர மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கீழ் சூட்டுக்கு கீழ் சாப்பாடு வேகும். மேல் சாப்பாடெலாம் வந்து இந்த கறியோட சூட்டில் தான் வந்து கறிக்கட்டையோட சூட்டில் தான் வந்து வேக போகுது. ஸோ நல்லா பெரிய பெரிய கறி பீஸாக எடுத்து மேலே ஃபுல்லாக வந்து பிளேட் ஃபுல்லாக வந்து போட்டு விட்டு உங்களோட ஒரு 20 minutes அல்லது 50 minutes வந்து அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் விட்டுருங்க. கீழே சுத்தமாக வந்து தீ எரியவே கூடாது. மேலே மட்டும்தான் அந்த தணல்லையே தான் வந்து சாப்பாடு நல்லா வெந்து நல்லா வந்து விரிஞ்சு கிடைக்கும். இப்போ ஒரு 15 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. குலையில உடையில எதுவுமே ஆகல, நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போது நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இப்போ நீங்கள் மூடி எடுக்கிற ஸ்டேஜில் கூட வந்து நெய் ஊற்றி கிளறிக்கலாம். அப்போ நல்லாவே வந்து ஸ்மெல் வரும். சாப்பாடு வந்து உடையாமல் மெதுவாக வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். பிளேட்டில் போட்டு டேஸ்ட் பண்ணிடலாமா? டேஸ்ட் பார்த்ததில் செமையாக இருந்தது. இதுக்கு வந்து சூப்பரான ஒரு ரைத்தா வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கி செஞ்சு முடிச்சுட்டு எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது நைட் ஆயிடுச்சு. ஃபேமிலி லீஃப் போட்டு சூப்பராக வந்து அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கும் விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின ப்ளஸ் ஆர் மைனஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய தம் பிரியாணி வேணும்னா அதுவும் சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரமாக தம் பிரியாணி பண்ணி உங்களுக்காகவே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். See you soon next video. Bye.